வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 5, 6, 7 ஆகிய தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் நடத்திட்டு வரோம். நீங்களும் போய் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 7வது திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவுடைய தலைநகரான பெங்களூரில் 7வது திருக்குறள் மாநாடு நடைபெற்றிருக்கு. அடுத்தது, ஐசிசி 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஐசிசி நடத்துகிற 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் இந்த பகுதிகளில் தான் நடைபெற்றது. இது ஜூன் 12ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற போட்டி. இதில் வெற்றி பெற்ற நாடு ஆஸ்திரேலியா. இந்த போட்டியில் அதிக முறை வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா. 7 முறை ஜெயிச்சிருக்காங்க இதோட சேர்த்து. இதில் தொடரின் சிறந்த வீராங்கனையாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீராங்கனையான பெத் மூனி அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. அடுத்தது, சியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலை அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கல்கத்தா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 125 அடி உயரத்தில் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கு ஒரு சிலை அமைக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் இப்போ நாட்டியிருக்காங்க. இந்த அடிக்கலை மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா நாட்டியிருக்காரு. ஷியாமா பிரசாத் முகர்ஜி யார் இவர் அப்படின்னா, பாரதிய ஜனசங்கத்துடைய முன்னோடியாக இவர் இருந்தார். அதாவது பாரதிய ஜனசங்கம் அப்படிங்கிற கட்சியுடைய ஃபவுண்டர் இவர் தான். இந்த கட்சி தான் பாஜகவுக்கு முன்னோடியான ஒரு கட்சியாக இருந்தது. இவர் 1901ஆவது ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி பிறந்தார். அதனால் இந்த ஆண்டு அவருடைய 125வது பிறந்தநாள் விழாவை நம்ம கொண்டாடுறோம். அதனால் அவருக்காக 125 அடி உயரத்தில் சிலை அமைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் முழுவதையும் இந்தியாவை கூட இணைக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தினார். அதற்காக போராட்டங்களை நடத்தியிருக்காரு. அந்த டைமில் இவர் தடுப்பு காவல்லையும் பிடிச்சு வச்சுருந்தாங்க. அப்போது 1953 ஜூன் 23ஆம் தேதி அவர் தடுப்பு காவலில் இருந்தபோதே மரணம் அடைந்துட்டார். அவருடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆர்டிகிள் 370 ரத்து செய்யப்பட்டது. அடுத்தது, எந்த மாநிலத்தின் போர்ஜூலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்ஸாமில் போர்ஜூலி வெட்லேண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இங்கே தனித்துவமான காட்டு நெல் வகை இருக்குது. இங்கே ஒரைசா ரூஃபி போஜன் அப்படிங்கிற காட்டு நெல் வகை இருக்குது. இதுதான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க ஒரைசா சாட்டைவா அப்படிங்கிறதுடைய முன்னோடியாக இருந்திருக்கு. இதை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தேசிய பல்லுயிர் ஆணையம் அறிவித்திருக்காங்க. அதனால் அந்த பகுதியை பாதுகாப்பாங்க. முடிந்த வரைக்கும் அழிக்காமல் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது அஸ்ஸாம் மாநிலத்தில் 4வது அதிகாரப்பூர்வ மொழியாக இணைக்கப்பட்ட மொழி எது? இதற்கான ஆன்சர் இந்தி. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாமுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக அஸ்ஸாமிய மொழி இருந்துச்சு, ஆங்கிலம் இருந்துச்சு, அப்புறம் போடோ இருந்துச்சு. கூடவே இப்போ 4வதாக இந்தியையே இணைத்திருக்காங்க. அடுத்தது, இந்தியா இஸ்ரேல் இருதரப்பு முதலீடு ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் ஜூலை 4, 2026. இந்த ஒப்பந்தத்தை போன ஆண்டு செப்டம்பர் மாதம் டெல்லியில் கையெழுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இது நடைமுறைக்கே வந்துட்டு. அடுத்தது, ஜன் கி சர்க்கார் ஜன் கி துவார் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இமாச்சல பிரதேசம். இது என்ன அப்படின்னா, மக்களுக்கான அரசு மக்களின் வீட்டு வாசலில் அப்படிங்கிறது தான் இதோடைய தமிழ் அர்த்தம். இது என்னென்னா, மக்களுக்கான வீட்டு, அதாவது மக்களுக்கான அரசு சேவைகள் இதெல்லாத்தையுமே அவங்களுடைய வீட்டு வாசலுக்கே கொண்டு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது, INS துனகரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய கப்பல்கள் எங்கு கட்டப்பட்டன?
இதற்கான ஆன்சர் ஜிஆர்எஸ்சி கொல்கத்தா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய பிரதமர் இந்திய கடற்படையில் 3 கப்பல்களை வந்து இணைத்திருக்காங்க. ஒன்று ஐஎன்எஸ் துனகரி, இன்னொன்று ஐஎன்எஸ் சன்ஷோதக், இன்னொன்று ஐஎன்எஸ் அக்ரே அப்படிங்கிறது. இதெல்லாமே கொல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் கட்டியிருக்காங்க. இதில் ஐஎன்எஸ் துனகரி இது என்ன வகையான கப்பல் அப்படின்னா ப்ராஜெக்ட் 17A கீழே வர கப்பல். இது ஒரு மிசைல் ஃப்ரிகேட், அதாவது ஒரு ஏவுகணை போர்க்கப்பல். இதில் ஸ்டீல்த் கைடட் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு ரேடார்லேயும் சிக்காத வகையில் இதை வடிவமைத்திருக்காங்க. அடுத்தது ஐஎன்எஸ் சன்ஷோதக், இது ஒரு சர்வே வெசல் லார்ஜ், அதாவது ஒரு கண்காணிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் இது. அடுத்தது ஐஎன்எஸ் அக்ரே, இது வந்து ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட், அதாவது இது நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்க்கிற வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கப்பல். அதே மாதிரி இது ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னா ரொம்ப ஆழமான பகுதிகளில் இதை இயக்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் குறைவான தண்ணி இருக்கிற பகுதியில் மட்டும்தான் இது செயல்படும். அந்த மாதிரிப்பட்ட கப்பல் இது. அடுத்தது தற்போது மேற்கொள்ளப்பட்ட சால் பரிசோதனை எந்த திட்டம் தொடர்பானது? இதற்கான ஆன்சர் ககன்யான். ககன்யான் அப்படிங்கிற திட்டம் நம்ம இஸ்ரோவுடைய திட்டம். இது இந்தியர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்கிற திட்டம் இது. இப்போ இதை ஒரு பகுதியாக, இந்த திட்டத்துடைய ஒரு பகுதியாக சால்வ் அப்படிங்கிற பரிசோதனை பண்ணியிருக்காங்க. சால்வுடைய விரிவாக்கம் சப் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தரையிறக்குவாங்கல்ல, அந்த டைமில் அவங்கள பத்திரமாக தரையிறக்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும். அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த சால்வ் அப்படிங்கிறது. இந்த பரிசோதனை ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் நடைபெற்றது. இப்போ உங்களுக்கான கேள்வி, மனிதர்களை விண்ணுக்கு அழைத்து செல்றதுக்கு முன்னாடி இந்த ககன்யான் திட்டத்தில் ஒரு ரோபோட்டை வந்து விண்ணுக்கு அழைத்து சென்று அதில் பரிசோதனை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து பூமிக்கு கொண்டு வராங்க. அந்த ரோபோ தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த ரோபோ. இதோடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஏற்கனவே தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. அடுத்தது பிரிக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் குவஹாத்தி. இந்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நம்ம இந்தியா தான் தலைமை தாங்குகிறோம். இதனால் பிரிக்ஸுடைய போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகள் கூட்டம் நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. அஸ்ஸாமுடைய குவஹாத்தி நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். தி செகண்ட் ஆர்பிட் பிலீஃப் ஆஃப் எ மேன் ட்ரீம்ஸ் ஆஃப் 1.4 பில்லியன் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். நீங்கள் வந்து இது முழுவதுமே படிக்கணும்னு கூட கிடையாது. த செகண்ட் ஆர்பிட் இது வரைக்கும் படித்து வச்சிங்கிட்டா போதுமானது, ஓகேவா? இதை சுபான்ஷு சுக்லா எழுதியிருக்காரு. இவர் இந்தியாவை சேர்ந்த விண்வெளி வீரர். இவருடைய நினைவு குறிப்புகள் பற்றியது தான் இந்த ஒரு புத்தகம். இவர் நாசாவுடைய ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிருந்தார். அது மாதிரி இந்தியாவுடைய மிகப்பெரிய அமைதி கால வீர விருதான அசோக சக்ரா விருது இந்த ஆண்டு ஜனவரி அவருக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது உலக ஜூனோசிஸ் தினம். இது ஜூலை 6ஆம் தேதி. அப்படின்னா என்னென்னா விலங்கு மனிதர் இடையே நோய் பரவல அது சம்மந்தமானது தான் ஜூனோசிஸ் அப்படிங்கிறது. இதனால் ஜூலை 6ஆம் தேதி இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1885ஆவது ஆண்டு வெறிநாய் கடித்த சிறுவனுக்கு லூயிஸ் பாஸ்டர் ரேபிஸ் தடுப்பூசி போட்டார். அந்த தினத்தை தான் நம்ம உலக ஜூனோசிஸ் தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக கிராமப்புற மேம்பாட்டு நாள். இது வந்து ஜூலை 6ஆம் தேதி, வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டே. நம்ம இந்த கிராமப்புற மேம்பாடு பற்றி பார்க்கும்போது கிராமப்புற உள்ளாட்சிகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்டத்திருத்தம் இது வந்து 73வது சட்டத்திருத்தம் 1992 இது கொண்டு வந்திருந்தாங்க. கிராம பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்து அமைப்புகள் தொடர்பான ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 243 243O வரைக்கும் இருக்குது. இது எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். 7வது திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. ஐசிசி 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. சியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலை அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. எந்த மாநிலத்தில் போர்ஜூலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் அஸ்ஸாம். தற்போது அஸ்ஸாம் மாநிலத்தில் 4வது அதிகாரப்பூர்வ மொழியாக இணைக்கப்பட்ட மொழி எது? இதற்கான ஆன்சர் இந்தி. அடுத்தது இந்தியா இஸ்ரேல் இருதரப்பு முதலீடு ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஜூலை 4, 2026. ஜன்ஜன் கி சர்க்கார் ஜன்ஜன் கி துவார் திட்டம்
எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் இமாச்சல பிரதேசம். அடுத்தது ஐஎன்எஸ் துனகிரி, ஐஎன்எஸ் சன்ஷோதக் மற்றும் ஐஎன்எஸ் அக்ரே ஆகிய கப்பல்கள் எங்கு கட்டப்பட்டன? இதற்கான ஆன்சர் ஜிஆர்எஸ்சி கொல்கத்தா. அடுத்தது தற்போது மேற்கொள்ளப்பட்ட சால் பரிசோதனை எந்த திட்டம் தொடர்பானது? ஆன்சர் ககன்யான். அடுத்தது பிரிக்ஸ் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குவஹாத்தி. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். இப்போ அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் இதை தொடங்கியவரில் முக்கியமானவர் சி நடேசன். அடுத்தது குடியரசு இதழ் இதை தந்தை பெரியார் நடத்தியிருந்தார். அப்புறம் தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் இதற்கு காரணமாக இருந்தவர் ஏ சிங்காரவேலர். அடுத்ததாக சுதந்திர கட்சி இது சி ராஜகோபாலாச்சாரி நிறுவியிருந்தார். ஓகே, இது நம்ம போன வீடியோவில் கேட்ட கேள்வி. இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கான கேள்வி 1987 எந்த ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ சர்வதேச பெண் குழந்தைகள் ஆண்டு, அதுவா? ஆப்ஷன் பி சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு, அதுவா? ஆப்ஷன் சி சர்வதேச மகளிருக்கான ஆண்டு, அதுவா? ஆப்ஷன் டி சர்வதேச சுத்தத்திற்கான ஆண்டு, அதுவா? நீங்கள் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.